நான் வந்து 19 years பேக் நான் வந்து என்னோட ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு ஹோட்டலில் ட்ரெயினியாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கல்யாணத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் சர்வீஸ் பண்ணோம், அந்த தான் வேலை. ஸோ அங்கேருந்து இங்கே ஒரு 19 years ஜெர்னி வந்து நிறையா பண்ணியிருக்கோம். வெட்டிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் கேட்ரிங் பண்ணியிருக்கோம், ரெஸ்டாரண்ட்டில் வேலை பண்ணியிருக்கோம். தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸில் 5 years வந்து வெட்டிங் அண்ட் பேங்க்வெட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணி, அதுக்கடுத்தது என்னோட ஓன் கேட்ரிங்காக வச்சு அதோட 3 years பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெர்னலிஸ்டாகவும் வேலை செஞ்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை ஆக்சுவலி. அது ரிப்போர்ட்டர், ஜஸ்ட் பார்ட் டைம், ஒரு 2 months செட் ஆகலை. தென் ஐ ஹேட் மை திஸ் திங் இன் டெக்கரேஷன்ஸ். அதுக்கப்புறம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து லாஸ்ட் 7 years பண்ணின்னு இருக்கோம், இப்போவும் பண்ணின்னு இருக்கோம். இது வந்து எல்லா கார்ப்பரேட் கம்பெனி அண்ட் வெட்டிங்ஸ் பண்ணுறோம். ஸோ அது பண்ண வந்து வெட்டிங் மார்க்கெட் வந்து இட் இஸ் நாட் ஆர்கனைஸ்ட். வெட்டிங் மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு வெட்டிங் பண்ணோன்னா ஒரே ஒரு இவர்கிட்ட போய் எல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி, லைக் வென்யூ, கேட்டரர்ஸ், டெக்கரேட்டர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், மெஹந்தி, ப்ரைடல் வேர், ரூம் வேர், நீங்கள் என்ன கேட்டாலும், ஒரு ஐடியர் என்ன கேட்டாலும் நம்மக்கிட்ட வெண்டர்ஸ் இருக்காங்க. எல்லாம் நாங்கள் பண்ணல. ஸோ ஒரு சிட்டிக்கும் நாங்கள் வந்து வெண்டர்ஸ் வச்சுருக்கோம். நான் வெண்டர் சப்போர்ட்டோட வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட 30 ரிசார்ட் டைப் இருக்குது. மீதி எல்லா வெண்டர்ஸ் டைப் இருக்குது. டெக்கரேட்டர், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், எண்ட் டு எண்ட் எல்லா வெண்டர்ஸ் டைப் இருக்குது. ஸோ இது வந்து 5 cities ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லி. இந்த 5 cities வந்து அரௌண்ட் 2500 வெண்டர்ஸ் வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணி, இப்போ வந்து எனிபடி வாஸ் லுக்கிங் ஃபார் வெட்டிங் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து இப்போது யார் வேணாலும் நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்து வெட்டிங் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். நாங்கள் அதுக்கு சூட்டபிளான, அவர் பட்ஜெட்டுக்கு சூட்டபிளான வென்யூ அண்ட் வெண்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இதே மெயின் கான்செப்ட், மை கிராண்ட் வெட்டிங் கான்செப்ட். கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, all right. So இது வந்து free of cost. We don't charge anything to the customers. We only charge the vendors for being in the நம்ம சைட்டில் இருக்கிற வெண்டர்ஸ் மட்டும் லிஸ்டிங் சார்ஜ்னு சொல்லுவோம். அது மினிமம் சார்ஜ் தான். ஸோ யார் கிளைண்ட் வந்து எந்த சர்வீஸ் கேட்டாலும் நாங்கள் வந்து அவருக்கு சூட்டபிள் வெண்டர்ஸ் கொடுப்போம். பட் திஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஐ எம் வெரி நியூ டு திஸ், ஸ்பீக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லாட் ஆஃப் பீப்பிள். ஸோ வித் தட் ஐ ஹோப் ஐ கன்வேட் வாட் இஸ் மை கிராண்ட் வெட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை விட வந்து ரொம்ப நல்லாவே வந்து மை கிராண்ட் வெட்டிங் வந்து எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் நினைக்கிறேன். ஏன்னா நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அடுத்த வர ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும் போல இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு இதுக்கு ஆஃப்டர் இந்த எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப வந்து ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், அந்த இதில் வெப்சைட்லேயே எல்லாமே முடிஞ்சிடும் போல இருக்கு லைஃப். ஸோ அந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு. ஐ திங்க் கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.